கத்திரிக்காய் மசாலா தொக்கு பண்ணலாமா? ஒரு மிக்சர் ஜாரில் 4 பல் பூண்டு, 5-6 துண்டு இஞ்சி, 1/2 டீஸ்பூன் கசகசா, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், சோம்பு எல்லாமே சேர்த்துக்கோங்க. ரஃபாக கட் பண்ண ஒரு வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் நான் வீட்டு மிளகாய் தூள் சேர்க்குறேன். எல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் நல்லா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு தாராளமாக எண்ணெய் விட்டுட்டு இந்த கத்திரிக்காவை 4 இந்த மாதிரி காட்டியிருக்கேன் பாருங்கள், பூ மாதிரி கட் பண்ணி 1 by 1 சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே ஒரு 4 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா ப்ரௌனாக மாறி வரும். அந்த ஸ்டேஜில் இது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கத்திரிக்காய் தனியாக எடுத்து வச்சுருங்க. பேலன்ஸ் இருக்கிற எண்ணெயில் கடுகு, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அது பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக மிக்சர் ஜாரில் தண்ணி விட்டு அதையும் சேர்த்துட்டுங்க. கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கூட ஓகே தான். லோ ஃப்ளேம்லேயே பார்த்துக்கோங்க. நல்லா கலரி விட்டுட்டு அதுக்கடுத்து 1 by 1 கத்திரிக்காவை சேர்த்துட்டு நல்லா எல்லா இடமும் இந்த மசாலா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 4 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. நல்லா திக்காகி எண்ணெய்லாம் திரிஞ்சு வந்துடும். அந்த ஸ்டேஜில் இது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இன்னும் திக்காக வேணும்னா 2-3 தடவை கலரி விட்டுடுங்க. அவ்வளோதான், டேஸ்டியான கத்திரிக்காய் மசாலா தொக்கு ரெடி. சுட சுட சாதம் போட்டு இந்த மசாலா தொக்கு போட்டு அப்படியே பிசைஞ்சு ஒரு வாய் சாப்பிட்டு பாருங்க. வேணும்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க.